யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்திக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயமாக இருக்கிறால், இன்றைக்கும் சர்வதேசத்திலே ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. குறிப்பாக உலக சுகாதார தினமாக இருக்கிறது. வேர்ல்ட் ஹெல்த் டேயாக இருக்கிறது. அப்போ ஏன் இந்த உலக சுகாதார தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே 1948ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை நினைவுகூரும் வகையிலும் இந்த சுகாதாரம் தொடர்பாக, மக்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் 1948 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அங்கமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார நிறுவனம் தன்னகத்தில் ஒவ்வொரு கோட்பாடுகளை கொண்டும் இயங்கி வரும் ஒரு தீமாக இதுதான் இந்த வருடத்தினுடைய எங்களுடைய குறிக்கோள் கோட்பாடாக இருக்க பொருள். அப்போ 2026 எதுவாக இருக்கிறது என்றால், ஆரோக்கியமான சமுதாயத்தை விஞ்ஞான தொழில்நுட்பங்களினூடாக கட்டி எழுப்புவது என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ உலக சுகாதார நிறுவனம், உலக சுகாதார நாளெல்லாம் இப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய சுகாதாரம் என்பது இன்றைக்கும் பாரிய அளவிலே கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு போரினை தொடர்ந்து, அதிலும் குறிப்பாக இந்த 3ஆம் உலக நாடுகள், பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகளிலே சுகாதாரம் என்பது எப்போதுமே ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. பல நாடுகள் உலகிலே இந்த சுகாதாரத்தை இலவசமாக அறிவித்திருந்தாலும், ஒரு சில நாடுகளிலே தனியார் துறைகளுடைய மேலாதிக்கம் காரணமாக அந்த இலவசமான மருத்துவம் ஏழை எளியவர்களை சென்றடைவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப சுகாதாரம், மருத்துவம், நோய் நிலைமை இப்படி பல்வேறு ஒன்றோடு ஒன்று பிணைந்த சங்கிலிகள் தொடர்புபட்டுக் கொண்டிருக்கும் போதும் இந்த பொருளாதார சிக்கல்கள் அல்லது இலங்கையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை என்பது கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த துறைக்குள்ளே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே நாங்கள் சிறுவயதிலெல்லாம் படிக்கும் போதும் தெற்காசியாவிலே தனி மனித சுகாதார வீதம், தனியார் கல்வி அறிவு வீதம் எல்லாம் அதிகரித்திருக்கக்கூடிய நாடுகளிலே, உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே இலங்கையை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது இலங்கையினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அண்மைய செய்திகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையினுடைய சுகாதாரத்துறை என்பது மீள் கட்டுமானப்படுத்தப்பட வேண்டும். கடந்த கால ஆட்சிகளிலே ஏற்படக்கூடிய ஊழல்கள், சுகாதாரத்துறையிலே மருந்து கொள்வனவிலே ஏற்படக்கூடிய ஊழல்கள், தரமற்ற மருந்துகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அண்மையிலே இந்த ஒரு மருத்துவரை உருவாவதற்கு 60 லட்சம் ரூபாய் இலங்கை மக்களுடைய வரிப்பணத்திலே இலங்கையில் செலவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அரசினால். ஒரு மருத்துவரை அவரது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து ஒரு மருத்துவராக இந்த வெளி உலகிற்கு அவரை கொண்டு வருவதற்கும் இலங்கை அரசினால் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து 60 லட்சம் ரூபாய் ஒரு மருத்துவருக்காக செலவிடப்படுகிறது என்பதும், ஆண்டுதோறும் எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் இங்கே உருவாக்கப்படுகிறார்கள், எனவே எத்தனை ஆயிரம் அல்லது எத்தனை கோடிகள் மக்களுடைய பணம் அவர்களுக்காக செலவிடப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் மக்களுடைய இந்த வரிப்பணத்திலே தங்களுடைய பட்ட படிப்புகளை நிறைவேற்றி மருத்துவராக இந்த சமுதாயத்துக்கும் சேவை என்ற உயரிய உன்னத மனப்பாங்கோடு வரக்கூடியவர்கள் இப்போது தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் பணிகளை இடைநிறுத்தி ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபடுவது என்பதும் உண்மையாக சேவை நோக்கில் இயங்குகிறார்களா, அல்லது மக்களுடைய வரிப்பணத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான சேவையை ஆற்றுகிறார்களா, ஒழுங்கான சுகாதாரம் அல்லது நேர்த்தியான சுகாதாரம் மக்களுக்கு சென்றடைவதற்கு இவ்வாறான விடயங்கள் தடைக்கற்களாக இருக்கிறதா என்று பல்வேறு விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனினும் தங்களுடைய வேலை அல்லது வேலை என்று மருத்துவத்துறையை வேலை என்று சொல்வதை விட அந்த சேவையை நிறுத்தி, ஆசிரியர் துறை, மருத்துவத்துறை போன்ற சேவை துறைகளை நிறுத்தி போராட்டங்களில் ஈடுபடுவது என்பதும் எங்களுக்கு தொழில் சார்ந்த அறமாக இருக்காது என்பது ஒரு மனிதநேயம் சார்ந்தவர்களுக்கான விடயங்களாக இருக்கிறது. எனவே அரசிடம் கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய உரிமை அனைவருக்குமே இருக்கிறது. அதற்கான விளக்கங்களை கூறக்கூடிய உரிமை இருக்கிறது. அதே போல அரசுக்கான கால அவகாசமும் தேவைப்படும் இந்த விடயங்களை சுலபமாக தீர்த்து கொண்டு செல்வது. எனவே தயவு செய்து மக்களுடைய அல்லது நோயாளர்களுடைய இந்த உயிரிலே இந்த பணியங்களை வைத்து விளையாடாமல், இன்னொரு பக்கம் இந்த உலக சுகாதார நாள், மருத்துவத்துறை, சுகாதாரம், மருத்துவம் இப்படி எல்லாம் பிணைந்ததாக இருக்கும் போதும் சுகாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலும் பல நாடுகள், இன்றைக்கு யுத்தம் நடைபெற்றக்கூடிய பல நாடுகளிலே அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே நாங்கள் அண்மைய நாட்களிலே பார்த்தோம். பல்வேறு மக்கள் உணவில்லாமல், ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் இல்லாமல், கர்ப்பிணி தாய்மாருக்கு தேவையான அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமல் பலரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட நாங்கள் பார்ப்போம். அதே போல பல்வேறு நாடுகளிலுமே யுத்தம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சுகாதாரமின்மையால் பலர் செத்துமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுடைய நாடும் விதிவிலக்கல்ல. இப்படி இருக்கும் போதும் இன்னொரு பக்கம் நாங்கள் தனித்துவமான மனிதர்களாக எங்களுடைய ஆரோக்கியமான சுகாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அந்த சுய கட்டுப்பாடு எங்கள் மத்தியிலே இல்லாமல் போய்விட்டது. அடிப்படையிலே உணவு பழக்க வழக்கம் என்பது எங்கள் மத்தியிலே இல்லாமல் போயிருப்பதுதான் இந்த நோய் நிலைமைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நோய் வருவதற்கான அறிகுறியாக இருக்குது. கண்ட உணவை எல்லாம் சாப்பிட்றோம், பிறகு எல்லா உணவையும் சாப்பிட முடியாதபடி உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே மாறி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் படிக்கும்போது அல்லது சின்ன வயதில் இருக்கும்போது இந்த விடயங்களை ஆசிரியர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள். ஒரு காலையிலே நாங்கள் உணவு உண்ணும் போதும் ஒரு நாட்டினுடைய அரசன், ஒரு ராஜா எப்படி உணவு உண்பானோ அப்படி நாங்கள் உணவு உண்ண வேண்டும் என்று கூறுவார்கள். மதியம் உணவு உண்ணும் போதும் சாதாரண ஒரு மனிதன் போல நாங்கள் மதிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். இறுதியாக இராப்போசனத்தை எடுத்துக்கொள்ளும் போதும்
ஒரு யாசகன் போல கொஞ்சம் அளவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அதிகாலையிலே எங்களுக்கு உண்ணக்கூடிய உணவுகள் எங்களுக்கு சக்தியை பிறப்பிக்கக்கூடியது, அல்லது நாங்கள் அந்த நாள் முழுக்க செய்யக்கூடிய வலுவுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது. எனவே வயிறு வரும் வயிறாக இருக்கும்போது அந்த உணவுகளை ராஜா போல சகல விதமான உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதியத்திலே சாதாரணம். இரவு நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சமிபாடை அடைவதற்கு நீண்ட நேரம் எடுக்கலாம், அல்லது உடல் உழைப்பு இன்மையால் அது உடலிலே தேங்கி போகலாம். எனவே சாதாரண ஜாசகன் உண்பது போல ஒரு கொஞ்சம் உணவை உண்டு விட்டு படுங்கிறன்னு குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாம் மாறிவிட்டது. வேலை உலகிற்காக காலமேற செல்லேக சாப்பிட்றமோ சாப்பிடலையோ ஒன்று தெரியாது, கொஞ்சம் சாப்பிடக்க ஓடோட அம்மா தீத்தி விட்டு அதை சாப்பிட்றது, அதில் மனைவி கையால் சாப்பிட்றது, அப்படியே சாப்பிட்டு போகிறது. சில பேர் சாப்பிடாமே வேலைக்கு போகிறது. மதியம் அலுவலகங்களிலுமே அலுவலக பணிகளின் நெருக்கடி காரணமாக சிலர் மதிய உணவையும் தவிர்த்து விடுவது. இரவிலே ராஜா மாதிரி இரவரை இருந்து கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே போய் எங்களுடைய உடல் உழைப்பு உடற்பயிற்சிகள் எதுவுமே இல்லாமல் கட்டிலே விழுந்து படுப்பது. இதுதான் இன்றைக்கும் பாரிய சுகாதார நோய் நிலைமைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சின்ன வயதில் சிலரோம் வருது, சின்ன வயதில் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருது, பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ சின்ன வயதில் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோய்களும் வராது என்றால் நாங்கள் அப்படி விளையாடி திருந்தோம், உடற்பயிற்சி செய்தோம். இன்றைக்கும் கட்டாயமாக கூறுகிறார்கள், அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் உடற்பயிற்சியை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளிலே குறைந்தது 15 நிமிடமாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த துரித உணவுகளுக்குள்ளே சொல்லுவோம், துரிதம் 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 என்றும் துரித உணவுகளை உண்டு துரிதமாக போய் சேர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுகிறோம். நாங்கள் இந்த சித்த மருத்துவ பகுதியிலே கூறுவது கூட ஒரு காலத்திலே நாங்கள் உண்ணக்கூடிய உணவை மருந்தாக வைத்திருந்தோம். தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்பது உயர்ந்த நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மருந்துகளை உணவாக உண்ணக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். காலை இந்த பழஞ்சோறில் இன்றைக்கு சூடு காலம் வெயில் காலம் இருக்கிறது என்றால் இந்த பழஞ்சோறு, அந்த பழஞ்சோறு தண்ணி அதெல்லாம் குடிக்க உடலுக்கு அப்படி ஒரு குளிர்மையை கொடுக்கும். உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் இந்த பழஞ்சோறு எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த மோராக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், தேசிகா தண்ணியாக இருக்கட்டும், இந்த குளிர்காலங்களில் நாங்கள் அருந்தக்கூடிய பல வகைகள், பான வகைகள் என்றும் பல இருந்தது. அதே போல நாங்கள் உண்ணக்கூடிய உணவு வகையில் இந்த குறிஞ்சா புட்டு, ஒடியல் மாப்புட்டு என்று பல்வேறு விடயங்கள். இன்றைக்கு சக்கரை நோயாளர்களுக்கும் ஒடியல் உணவுகளை உண்ண சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் எல்லாம் அந்த காலங்களில் எங்களுடைய பெற்றோர்கள் இந்த விடயங்களை கூறுவார்கள். தங்களோட அப்பா அம்மா எல்லாமே இந்த பழஞ்சோறை தாரது, அல்லது இந்த ஒடியல் மாப்புட்டு, குரக்கன் மாப்புட்டு, குறிஞ்சா புட்டு இப்படியான ஆரோக்கியமான உணவுகளை தாரது என்றும் பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியது. அதை தாண்டி அவர்கள் என்னதான் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பு என்பது வயலில் சென்று வயலை கொத்தி பிரட்டி, தோட்டங்களில் சென்று தோட்டங்களை கொத்தி பிரட்டி, சைக்கிள் உலகி அந்த இடம் முழுக்க நடந்து சென்று அறுவடை செய்யக்கூடிய நெல் விவசாய பொருட்களை விற்பனை செய்து வரும்போது அவர்களுடைய உடல் உழைப்பு விதத்தில் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்தும் சக்திகளாக மாற்றப்பட்டும் உடலிலே தேவையற்ற கழிவுகள் தேங்கப்படுவது தடுக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு படுக்கிறோம், சாப்பிட்டு ஒரே இடத்திலிருந்தும் போன பார்க்கிறோம், சமூக வலைதளங்களுக்குள்ள மூழ்கினம் வேண்டாம், சாப்பிட்டு ஒற்றை கையால் சாப்பிட்டுக்கணும், ஒற்றை கையால் சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடிய பல இளைஞ சமுதாயத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் எங்களுடைய பிழையான பழக்க வழக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் இப்படியான தவறான உணவு பழக்க வழக்கங்கள் போய் இன்றைக்கு மருந்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். காலமாக சாப்பிட்றதுக்கு முதல் மருந்து, சாப்பிட்றதுக்கு பிறகு மருந்து. அதே போல மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முதல், சாப்பிட்றதுக்கு பிறகு, இரவு சாப்பிட்றதுக்கு முதல், சாப்பிட்றதுக்கு பிறகு உணவு உண்ணக்கூடிய விட மருந்தை கைக்குள்ள அள்ளி போடக்கூடியவர்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே தமிழர்களுடைய அடிப்படை என்ற விடயங்களில் மருத்துவம் அல்லது வாழ்க்கை முறை என்பது எல்லாவற்றுக்குள்ளேயுமே தமிழர்கள் விஞ்ஞானத்தை வைத்திருந்தார்கள். இந்தந்த வாழ்வியல் செயற்பாடுகளுக்கு பின்னால் இந்தந்த விஞ்ஞான உண்மைகள் வைத்திருந்தார்கள். இந்தந்த உணவுகளுக்கு பின்னால் இந்தந்த நோய் தடுப்பு விடயங்கள் எல்லாம் வைத்தார்கள். இதெல்லாம் இன்றைக்கு ஓர தள்ளிவிட்டு நாங்கள் நவீன உணவுகள் அல்லது துரித உணவுகளுக்குள்ள போய் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிவிடும். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளையே எங்களுக்கு புதிய உணவாக, கண்காட்சி கூடங்களில் வைக்கக்கூடிய உணவாக, அல்லது அதையொரு நாங்கள் ஆவென்று அதிசயமாக பார்க்கக்கூடிய உணவு முறையாக எங்களுக்கு காடுகள். சாதாரண பழஞ்சோறு இன்றைக்கு மண் சட்டியில் பழஞ்சோரை வச்சு மண் சட்டி சோறு என்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக எங்கள் அடுப்பங்கரையிலும் இரவு சோத்துக்கு தண்ணியை ஊற்றி அடுத்த நாள் நாங்கள் சாப்பிட இன்றைக்கு 1000-2000 கொடுத்தும் எங்களுடைய இந்த உணவகங்களை நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்படி பல்வேறு புட்டை மண் சட்டியில் வச்சு மண் சட்டி புட்டு கன்று கொண்டு கொடுக்குறார்கள். குறிஞ்சா புட்டு, இன்றைக்கு ஒடியல் மா புட்டு கன்றும் எங்களுடைய அடுப்பங்கரைகளிலே அம்மாவும் பாட்டியும் கூட்டணும் எல்லாம் சமைத்து கொடுத்த உணவுகள் இன்றைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் அல்லது உணவகங்களில் காட்சி கூடங்களில் வைக்கப்பட்டு அதற்கென்று ஒரு விலை, அதற்கென்று ஒரு வரி, அதை பரிமாறுவதற்கென்று ஒரு பணம் போட்டும் எங்களுடைய உணவுகளை எங்களுக்கே கண்காட்சியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உணவு ஆரோக்கியம், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணும், எங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்தாலே இந்த உலக சுகாதார தினத்திலே எங்களுடைய சுகாதாரம் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டிய தேவை இருக்காதும். எங்களுடைய வாழ்க்கை முறை, தமிழர்களுடைய பண்டைய வாழ்வியல் முறை, தமிழர்களுடைய பண்டைய உணவு பழக்க வழக்கங்களே எங்களை சுகாதாரமானவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக வாழ வைக்கக்கூடிய உயரிய முறைகளை கற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக உண்மையிலே இந்த நோயற்ற வாழ்வுதான் குறையற்ற செல்வம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த மனித வாழ்க்கையிலே ஆரோக்கியம் என்பது கட்டாயமாக அது உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இருக்கும் பொழுதுதான் எங்களினுடைய வாழ்க்கையை சீராக நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அந்த வகையிலே
உலக சுகாதார தினம் என்பது உலக வாழ் மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் அது தொடர்பான விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காகவும் அமைக்கப்பட்டது. அந்த வகையில இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே இருக்கக்கூடிய இந்த உலக சுகாதார அமைப்பினை உருவாக்கிய தினத்தினை நினைவு கூறும் முகமாகவும் உலகம் வாழ் மக்களிடையே இந்த சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை கொண்டு சேர்ப்பதற்காகவும் கொண்டாடப்பட்டு வரும் தினமாகத்தான் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த சுகாதாரம் என்ற இந்த அடிப்படை விடயத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அங்கே சுகாதாரம் என குறிப்பிடும் பொழுது உடல் சார்ந்த சுகாதாரமாக இருக்கலாம், உடல் சார்ந்த சுகாதாரமாக இருக்கலாம், ரெண்டுமே அடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த உடல் உளம் சார்ந்த சுகாதாரத்தினை சீராக ஒரு மனிதன் பேணும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை சீரானதாக நிம்மதியானதாக அமையக்கூடியதாக இருக்கும் என்பதனை கூறக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த சுகாதாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தொற்று நோய்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய சுகாதார சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான குறைபாடுகளாக இருக்கலாம், அல்லது இந்த தேவையற்ற மருந்துகள் அல்லது இந்த போலியான மருந்து தாக்கங்கள் மருந்து பாவனைகளாக இருக்கலாம், அந்த மருந்துகளினுடைய தரமற்ற மருந்துகளினுடைய இறக்குமதியாக இருக்கலாம் என்ற பல்வேறு விடயங்களை கூறிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும். கருவி குறிப்பிட்டிருப்பது போல ஒரு தனி மனிதனுடைய செயற்பாடுகள் கூட ஒரு சுகாதாரத்தினை பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இந்த பத்திரிகைகளை எல்லாம் புரட்டினால் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விடயம், இன்றைக்கு இந்த வீதிகளில் எல்லாம் கண்காணிப்பு கேமராக்களை பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இந்த கழிவகற்றல் முறைமை என்பது தொடர்பாக மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அலட்சியமான தன்மை அல்லது ஒரு விழிப்புணர்வற்ற தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எதை செய்கிறோம் அல்லது அது எங்களுக்கு பாதிப்பில்லை தானே என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய இடம் தூய்மையாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகைகள் கூட இந்த பரந்தன் வீதி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பிரசுரமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் தீர்வு அரசாங்கம் எடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அரசாங்கம் எடுக்க வேண்டியது ஒரு அளவில் பகுதி அளவில் அது சார்ந்த உண்மையாக இருக்கும். அதே பட்சத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் தாங்களும் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரஜையாக பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய வீதிகளை கழிவகற்றும் முறைமைகளிலே மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் இந்த உணவு உட்கொள்ளும் முறைமைகளிலே நிச்சயமாக கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அதிகாலை வேளைகளிலே இந்த பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த காலை வேளை உணவை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஒரு இரவு தொடக்கம் உணவை எடுக்கக்கூடிய காலப்பகுதி என்பது எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடியது, அதாவது நாங்கள் இரவு வேளைகளிலே இந்த தூங்கும் வேளைகளிலே இருந்த அந்த விரதத்தினை உடைக்கக்கூடிய பகுதியாகத்தான் இந்த காலை உணவு என்பது இருக்கிறது. அப்ப கட்டாயமாக இந்த காலை உணவு என்பதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டோம் என்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வேலை பொருட்களோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் இல்லாத பிரச்சனைகளினாலோ இந்த துரித உணவுகளையோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத இந்த தரமற்ற உணவுகளையோ உட்கொள்வதை கட்டாயமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது போசாக்கு நிறைந்த உணவுகளாக இருக்க வேண்டும், சிறுதானிய உணவுகளாக இருக்க வேண்டும், தானிய உணவுகளாக இருக்க வேண்டும் என்பதிலே கட்டாயமாக பெற்றோர்கள் சரி அல்லது பணிக்கு செல்லக்கூடியவர்கள் சரி கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிக நோய்கள் வரக்கூடிய தாக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த காலை உணவுகளை தவிர்த்துக் கொள்வதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலை வேளையிலே இந்த மிக்சர் அல்லது இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிட் என்பது உங்களுக்கு இந்த அல்சர் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த சுகாதாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்பது போதாமல் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகிலே நீரிழிவு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீரிழிவு நோயாளர்கள் இருக்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு என்பது கட்டாயமாக ஏற்படக்கூடியதாக விடயமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மெட்ஃபோமின் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு மாத்திரைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களினுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் இவ்வாறான விடயங்கள் காரணமாக இன்றைக்கு சிறுநீரக பாதிப்பு என்பது அதிலும் ஒரு பகுதியளவிலான ஒரு பாதிப்பாக இருக்கிறது. அது தொடர்பான அறிவு இன்றைக்கு மக்களிடமே இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு சிறுநீரக பாதிப்பு என்பது ஏற்பட்டு கடைசி கட்டத்துல தான் அவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய நோயாளர்களினுடைய எண்ணிக்கை இலங்கையிலே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு நீரிழிவோ அல்லது உங்களுக்கு தேவையற்ற நோய்களோ இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களினுடைய உடலை ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் முடிந்தவரை பொதுமக்களுக்கும் நேய சொந்தங்களுக்கும் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக சுகாதார தினத்தில் மட்டுமல்ல, நாங்கள் தினந்தோறும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். எங்களினுடைய ஆரோக்கியம் தொடர்பாக கட்டாயமாக சிந்தனை உடையவர்களாகவும் விழிப்புணர்வுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் நன்றி நேயர்களே.